பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் இருக்குது. அந்த கமர்ஷியல் இப்போ ஒரு கதைன்னு ஒன்று இருக்குது. அந்த கதையை வந்து நீங்கள் படமாக்க நம்ம எல்லாரும் இப்போ ஒரு டைரக்டர் ஒரு கதையை வந்து திரைக்கதையாக்கும் போது அந்த கதையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதில் வந்து விடப்படுது. கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் விடப்படுது. இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் படம் எடுக்கும் போது அதில் வந்து அந்த வந்தியத்தேவன் குந்தவையுடைய காதல் ரசனை அவ்வளோ இருக்குது அந்த கதையை படிக்கும் போது. அது திரைக்கதையாக வரப்போ கொஞ்சம் மறைக்கப்படுது. மக்களுக்கு அது வந்து அந்த படம் வெறும் முழுமையாக கிடைக்க மாட்டேங்குது. மொத்தமாக 2 பார்ட்டு எடுத்து இவ்வளோ தானே பண்ண முடியும். அந்த டைமிங்குள்ளே படம் பண்ணணும்ல. அது ஒரு அதுதான் போது அது வந்து அது எது தேவையில்லைன்னு டைரக்டர் முடிவெடுத்து அந்த நெட்டில் வந்து எது தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டு பண்ணணும். எப்படி நம்ம உள்ளே கொண்டு வருது? இப்போ நம்ம வந்து என்னென்னா ஒரு நாவலை படமாக அதை பற்றி இப்போ கேட்குறீங்க. நான் ஒரு கதை வந்து எப்படி உருவாதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டைரக்டர் இது பொன்னியின் செல்வன் கல்கியின் பொன்னியின் செல்வன் இல்லை, மனிதத்தின் பொன்னியின் செல்வனா நீங்கள் பார்க்கணும். அது மொத்தமாகவே அவர் வந்து எடுக்க ஆரம்பித்தார்னா அது மொத்தமாக எடுக்கவும் முடியாது. அது வந்து இன்னும் 5 பார்ட் எடுக்கணும்னா அவருக்கு பிடிச்ச அவருக்கு தெரிஞ்ச அவர் விரும்பின ஒன்றை பொன்னியின் செல்வன் எடுத்திருக்கார்.